அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி என்னென்னா நிறைய பேர் ஒரு ப்ராடக்ட் சொல்லி இது லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெமெடி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓப்பன் போர்ஸ் இருக்குது, எனக்கு எக்ஸஸ் ஆயில் இருக்குது, க்ளோஸ்லாம் வந்து ரொம்ப கிளாட்டடாக இருக்குது, ட்ரைனஸ் இருக்குது இப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ப்ராடக்ட். இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னன்றதை சொல்லிடுறேன். நம்ம கடவுள் கொடுத்த வரம் என்னென்னா நம்ம பாடியை நம்மளை ஹீல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான். ஸோ அதில் ஒன்று தான் வந்து நம்மளோட ஸ்கின்ல ரொம்ப ஹைட்ரேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈரத்தன்மையே இல்லைன்னா அதுவாக என்ன செய்யும், செடேஷியஸ் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, உள்ளே இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் ஆயிலை வந்து தள்ளும், சருமத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி. செடேஷியஸ் கிளாண்ட்லேருந்து நமக்கு ஆயில் வெளியில் வரும்போது தான் எக்ஸஸ் ஆயிலாக இருக்குது. ஸோ அந்த ஆயிலை நம்ம க்ளீன் பண்ணலைன்னா அது வந்து போர்ஸ் வந்து அந்த அடைப்பற்றும், அதான் கிளாட்டட் போர்ஸ். அந்த கிளாட்டட் போர்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணாமல் ரொம்ப வருஷமாக இருக்கும்போது போர்ஸ் வந்து பெருசாகும், என்லார்ஜ்டு போர்ஸ், ஓப்பன் போர்ஸாக வரும். ட்ரை ஸ்கினுக்கு ட்ரைனஸ், ஆயிலி ஸ்கினுக்கு இதெல்லாமே. ஸோ இந்த ட்ரைனஸ், கிளாட்டட் போர்ஸ், ஓப்பன் போர்ஸ், எக்ஸஸ் ஆயில் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே விடக்கூடாது. விட்டுட்டா தான் அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இன்ஸ்டெட் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்தோடனே மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டோம்னா செடேஷியஸ் கிளாண்ட்லேருந்து எக்ஸஸான ஆயில் வந்து அது தள்ளாது. அவங்களுக்கு தெரியும், ஓகே நம்மளோட ஆளோட ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சர்டாக இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது, ஹைட்ரேட்டிங்காக இருக்குது, ஸோ நம்ம வெளியில் வர வேண்டாம். ஸோ வெளியில் வராமல் இருந்துச்சு, ஆயில் எக்ஸஸ் ஆயில் வராமல் இருந்துச்சுன்னா ட்ரைனஸும் வராது, ட்ரை ஸ்கின்னுக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு போர்ஸ் கிளாட் ஆகாது, ஓப்பன் போர்ஸும் வராது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபைனலி வி ஹவ் கம் அப். லைக் குக்கும்பர் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். இது வந்து ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், லைக் வாட்டர் பேஸ்ட், குவிக்காக அப்சர்வ் ஆகிடும். நிறைய நல்ல விஷயம், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, வந்து பம்ப் கண்டெய்னரில் எடுத்துகிட்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து நிறைய பேர் வந்து இந்த கீ மாய்ஸ்சரைசர் நல்லா இருந்தாலும் சில பேர் வந்து கண்டெய்னர் மாற்றுங்க, பேக்கிங் மாற்றுங்கன்னு சொன்னனால எல்லாத்தையும் ப்ராப்ளமாக இந்த ஒரு ப்ராடக்டில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் உங்கள் எல்லாருக்கும் ஈஸி பீஸியாக இருக்கணும்னு. பேசிக்லி இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட், பிகாஸ் எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது குக்கும்பரில் பண்ணுங்க அப்படின்றத சொன்னாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு வேலிடான ரீசன். நிறைய ஸ்கின் கேர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குக்கும்பர் எவ்வளோ நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு. பிகாஸ் ஆல்மோஸ்ட் குக்கும்பரில் வந்து 95% வாட்டர் கண்டென்ட் தான். ஸோ நம்ம ஸ்கின்னுக்குமே அதுதான் தேவை. ஸோ இதில் வந்து குக்கும்பர் சேர்த்துருக்கு, அதுக்கப்புறம் ஆலோவேரா பல்ப் சேர்த்துருக்கு, அதுக்கப்புறம் கோல்ட் ப்ரெஸ் ஜோஜோபா ஆயில். இது 3 தான் இன்க்ரீடியன்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஃபார்முலேஷன், ஆல்கஹால், பாரஃபின், சல்ஃபேட் எதுவுமே கிடையாது. உங்கள் ஸ்கின்னுக்கு பியோர் செட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு எந்த ஃபேஸ் வாஷ்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ் நம்ம பிராண்டில் உள்ளது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட குக்கும்பர் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் நல்லாயிருக்கும்னு சொன்னால ப்ரெக்னன்சி சேஃப் கூட. நம்ம குவிக்காக அப்சர்வ் ஆகிடும். ஜோஜோபா ஆயில் சேர்த்துருக்கோம், அதுவும் ஆர்கானிக் கோல்ட் ப்ரெஸ் ஜோஜோபா ஆயில். அது ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் கொடுக்கும். லைட்டாக ஒரு க்ளோ இருக்கும், லைக் டியூயான ஒரு ஃபினிஷ் இருக்கும். ஆயிலியாக இருக்காது, க்ரீஸியாக இருக்காது, குவிக்காக அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப காமிங், கூலிங் அப்படி இருக்கும். பிம்பிள்ஸ், ஆக்னி எது இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சி, குவிக்காக அப்சர்வ் ஆகிடும். சம்மர்ஸ்க்கு எல்லா ஸ்கின் டைப்புக்குமே யூஸ் பண்ணலாங்க. மேக்கப்புக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், ஆர் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் ஜஸ்ட் லைக் தட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி கூட அப்படியே விட்டுடலாம். அட் த சேம் டைம் நீங்கள் நல்லா இன்டேக்கும் பண்ணணும். லைக் ரொம்ப ஹைட்ரேட்டிங்கான தண்ணி குடிக்கிறது, ஜூஸஸ் குடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் சம்மருக்கு பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே ஈவனாக வந்து உள்ளே போகும்போது உங்கள் ஸ்கின்லேருந்து ஓப்பன் போர்ஸ் ஓடி போயிடும். இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் நான் சொல்லணும்னு நினச்சது குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் சொன்னேன் இல்லையா, குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்டும் சரி, ஆலோவேராவும் சரி, ஜோஜோபா ஆயிலும் சரி, 3மே வந்து ஹியூமிக்டன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரில் கண்டிப்பாக ஹியூமிக்டன் தேவை, விச் மீன்ஸ் என்விரான்மெண்ட்டில் இருந்து ஈரத்தன்மையை நம்ம ஸ்கின்குள்ளே தக்க வச்சுக்கும். குக்கும்பர் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, இது வந்து 35 ml தான், பட் நாட் ஜஸ்ட் இட்ஸ் வெரி குட்டி, கிடையவே கிடையாது, நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். சொன்ன மாதிரியே வந்து குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்டும் சரி, ஆலோவேரா பல்ப்லேயும் சரி, ஜோஜோபா ஆயிலையும் நேச்சுரலான ஹியூமிக்டன்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கும் என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்து. அதை விட ரொம்ப முக்கியம், இது 3த்துலேயுமே வந்து கூலிங் ஏஜென்ட் இருக்குது. லைக் குக்கும்பர்லேயும் ஆலோவேராலையும் கூலிங் ஏஜென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது.
ஆக்சுவலி மார்ச் மந்த் வந்து இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் மந்த் அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மந்த் முடிகிற வரைக்குமே வந்து ஸோ 500 above ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ் போக போகுது. www.jamuorganics.comல சேல்ன்ற டேப்பில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் என்னெல்லாம் சேல் இருக்கோ நெக்ஸ்ட் மந்த் அந்த சேல் இருக்காது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்டாக்அப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட திஸ் இஸ் அ ரைட் டைம் ஐ கெஸ். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் see you. அன்புடன் பிரியா. பாய் பாய். இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மந்த்தே வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணணும்னு சொல்லி ரெடியும் பண்ணியாச்சு. பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி பேக்கிங் வந்து இதுதான் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சின்ஸ் பேக்கிங் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங்காக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சின்ஸ் கீ மாய்ஸ்சரைசரில் நிறைய ஃபீட்பேக்ஸ் ரிகார்டிங் த பேக்கிங். பட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா, நம்ம டப்பை திறந்து உள்ளேருந்து எடுத்து போடும்போது வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ஃபைன். ஸோ எண்ட் ஆஃப் த டே இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி ஃபேஸில் பம்ப் பண்ணுவீங்க. பட் எதால் யூஸ் பண்ணுவீங்க, கைகளால் தானே யூஸ் பண்ணுவீங்க. மேபி ஒரு இதில் உள்ளே விட்டு வெளியில் எடுத்து அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த திங் இஸ் ஆக்சுவலி டப்குள்ளே வந்து நிறைய பாக்டீரியா கிடையாது, நம்ம கைகளில் தான் நிறைய பாக்டீரியா இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம எண்ட் ஆஃப் த டே கைகளில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக் ஷுர் நல்லா கைகளை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். டே டைம், நைட் டைம், ஈவினிங் டைம், வெளியில் போகும்போது, மேக்கப்புக்கு பின்னாடி. லைக் இன்றைக்கி நான் மேக்கப் பின்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கணும், குவிக்லி அப்சர்விங், க்ரீஸியாக இருக்கக்கூடாது. டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை திஸ். ஸோ எஸ், இவ்வளோதாங்க. சூப்பர் சேஃப். ப்ரெக்னென்ட் விமன் யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஈவன் குட்டி பசங்க. ஐம் டெல்லிங் யூ, கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இது நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் டெஃபினெட்லி ஜென்யூனாக ஐ ஃபெல்ட் லைக் சேயிங். ஸோ அதனால் சொல்கிறேன்.